இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்களே லட்சுமி. இன்ஜெக்ஷனா? ஆமா, இன்ஜெக்ஷன் தான். இது சின்ன காயம் தானங்க, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு இன்ஜெக்ஷன்? டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அதெல்லாம் முடியாதுமா, இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும். மனிஷா, லக்ஷ்மி நீ உட்காரு. என்ன லக்ஷ்மி, ராத்திரி சரியா தூங்கவே இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் தூங்குனேன். அப்புறம் என்ன கண்ணெல்லாம் ரொம்ப செவந்த மாதிரி இருக்கு? அப்படியா? ஏன் செவந்துச்சுன்னு எனக்கும் தெரியலங்க. வீட்ல இருக்கும்போது ஆபீஸ் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாரு, நீ வேலை விஷயமா கஷ்டப்படுறது பரவாயில்ல. அதுக்காக ஆபீஸ் வேலையெல்லாம் இங்க கொண்டு வந்து வீட்லயே உட்காந்து கஷ்டப்படாத, சரியா? ஆமா லக்ஷ்மி, இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இன்ஜெக்ஷன் போட்டுட்டீங்களா? ஆமா. எனக்கு தெரியாம எப்படி? உனக்கு இன்ஜெக்ஷன்னா பயம்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியும் நீ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்காக நீ என்னெல்லாம் பாடுபட்டேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி பயந்த, அதனால்தான் இப்ப நான் இந்த மாதிரி பண்ணேன். மித்ராவும் லக்ஷ்மியும் எப்பவும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ பாவம் மனிஷா, எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இந்த மித்ராவுக்கு என்ன ஆச்சு? பக்கத்திலேயே மனிஷாவை வச்சுக்கிட்டு லக்ஷ்மி கிட்ட அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கான். ஓகே மித்ரா சார், நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். மனிஷா, ஆபீஸ் கிளம்பலாமா? எஸ் மித்ரா. வெயிட், பாகியலட்சுமியையும் சீக்கிரமா வர சொல்றேன். இப்போ பாகியலட்சுமி கிட்ட அவ்வளவு அர்ஜென்ட் வேலை என்ன இருக்கு? இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குல்ல, அந்த மீட்டிங்ல பாகியலட்சுமி இருக்கணும். அதனால சீக்கிரமா வர சொல்லி ஃபோன் பண்ணி சொல்றேன்.